ஃப்ளாட் 50% ஆஃப்னு பார்த்த உடனே எக்ஸைட் ஆகுறோம்ல. பை ஒன் கெட் ஒன்னு பார்த்தா தேவையில்லாத பொருளை கூட வாங்கிடுவோம். ஆனால் நான் கேட்குறேன், ஏன் ப்ரோ உன் லைஃபையும் நீ டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது எப்படி கரெக்ட் ஆகும்? டிஸ்கவுண்ட் ஷாப்ல இருந்தா ஓகே, ஆனா அடிக்ஷன்ல இருந்தா நம்ம செல்ஃப் ஒர்த்தை தான் இதுல ஆஃபரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் டெய்லி பாட்டிலுக்கு சரண்டர் ஆகியிருந்த நாள்ல நான் என்ன டிசர்வ் பண்றேன்னு மறந்துடுறேன். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நான் பாட்டில கண்ட்ரோல் பண்றேன், வீக்கெண்ட் தான், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான். ஆனா உண்மை என்னன்னா, அது சொல்யூஷனா இல்ல செல்ஃப் வேல்யூவை டிஸ்கவுண்ட்ல தள்ளி விடுறதா? அடிக்ஷன்ல நான் என் டைம், என் ஹெல்த்தை, என் ஃபேமிலி மூமெண்ட்ஸை டிஸ்கவுண்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய லெசன் எனக்கு என்னன்னா, ஆல்கஹால் அடிக்ஷன் ஒரு ஸ்லோ கிளியரன்ஸ் சேல் தான் உன் லைஃபை டிஸ்கவுண்ட்ல செல் பண்றது. உன் மதிப்பை நீ வேல்யூ பண்ணலனா யாரும் உன் லைஃபை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஆல்கஹால் எடுத்தா இந்த மொமெண்ட்டை மறக்கலாம், பட் பிரைஸா பே பண்றது உன் நாட்களை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃபேமிலி பாண்ட், ஹெல்த், இது எல்லாம் ஸ்லோவா டிஸ்கவுண்ட்ல தள்ளிடும். பீப்புள் ட்ரீட் யூ பேஸ்ட் ஆன் ஹவ் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப். அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷனில் நாம நம்மளை சீப்பாக தான் ட்ரீட் பண்ணுறோம். நான் ரொம்ப நாள் பாட்டிலை ப்ளேம் பண்ணினேன், பட் ஒன் டே ஐ ரியலைஸ்ட் நானே தான் என் ப்ரைஸை குறைச்சிக்கிறேன்னு. தட் மொமெண்ட் நான் டிசைட் பண்ணேன், நோ மோர் டிஸ்கவுண்ட்ஸ் இன் மை லைஃப், லவ் அண்ட் செல்ஃப் ஒர்த். நீ பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட் இல்லை, அண்ட் நீ கிளியரன்ஸ் ஸ்டாக்கும் இல்லை, நீ ஒரு லிமிடெட் எடிஷன், அதில் டூப்ளிகேட் வெர்ஷன்லாம் இல்லை. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, நோ மோர் டிஸ்கவுண்ட் இஃப் யூ ஆர் டன் பீயிங் எ ப்ராடக்ட் ஆஃப் அ பாட்டில். டேக் கேர். திஸ் இஸ் ராகேஷாலஜி, வேர் வி டோன்ட் சேஸ் எஸ்கேப், we build comeback.